அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிராக்டிகல் எக்ஸாம்ல இந்த 5th எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபிபனாசி பிரைம் சீரிஸ். ஓகேவா? இதனுடைய ஃபுல் क्वेश्चन பாத்தீங்கன்னா ரைட் a C++ program using a user defined function. ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபிபனாசி சீரிஸை நம்ம வந்து ஜெனரேட் பண்ணணும். டு ஜெனரேட் த ஃபிபனாசி சீரிஸ் till n terms வரைக்கும் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணோம். அப்படின்னா nன்ற ஒரு இன்புட் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு டேர்மும் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அவங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் இங்க 10 கொடுத்துருக்கோம், which means 10 டேர்ம்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும். இந்த நம்பர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு நான் வந்து சொல்றேன். இப்போ இந்த நம்பர்ஸை பாருங்க. 0 வந்து பிரைம் நம்பரா, 0 and 1 பாத்தீங்கன்னா நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2. ஓகேவா? அதனால இது வரதுக்குலாம் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 2 பிரைம்னால பக்கத்துல 2 பிரைம்னு போட்டாச்சு. 3யும் பிரைம், 5யும் பிரைம், 8 இஸ் காம்போசிட், 13 இஸ் பிரைம், 21 and 34 இஸ் காம்போசிட். இப்போ இங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 டிஃபரெண்ட் லாஜிக்கை கம்பைன் பண்ணி நமக்கு ஒரே கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபிபனாசி சீரிஸ்னா என்னன்னு தெரியணும், பிரைம் நம்பர்னா என்னன்னு நமக்கு வந்து தெரியணும். அந்த பேசிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதான் பாத்தீங்கன்னா ஃபிபனாசி சீரிஸ். இப்படிதான் நமக்கு வந்து ஃபிபனாசி சீரிஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபிக்ஸட், 0 and 1 தான் வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம். ஓகேவா? தேர்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தேர்ட் டேர்மை பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் செகண்ட் டேர்ம். இப்ப பாருங்க, இந்த 1 எப்படி வந்துச்சுன்னா இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி இந்த 1 வந்துச்சு. இந்த 2 எப்படி வந்துச்சு, அதுக்கு முந்தைய 2 டேர்ம் இந்த 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி இந்த 2 வந்துச்சு. இந்த 3 எப்படி வந்துச்சு, இந்த 2 டேர்ம் ஆட் பண்ணி நமக்கு 3 வந்துச்சு. இந்த 5 எப்படி வந்துச்சு, இந்த 2ம் 3 ஆட் பண்ணி 5 வந்துச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், இந்த 5ம் 3 ஆட் பண்ணி 8 வரும். இந்த 2 டேர்ம் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 13 கிடைக்கும். ஸோ இப்படி டாட் 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 நீங்க வந்து போட்டு போய்கிட்டே இருக்கலாம். எது வரைக்கும் போகும்னு கேட்டீங்கன்னா உங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்க எது வரைக்கும் நிப்பாட்டணும். n டேர்ம்ஸ். ஸோ 13 + 8 வந்து 21, 21 + 13 பாத்தீங்கன்னா 34. ஸோ அப் டு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் 34 வரைக்கும் வந்துச்சு, ஏன்னா இது வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா 4, 5, 10 டேர்ம் வந்து வந்தாச்சு. ஓகே, இது வந்து உங்களுடைய ஃபிபனாசி சீரிஸ்க்கான கான்செப்ட். இப்போ பிரைம் நம்பர்னா என்ன, அந்த நம்பர் டிவிசிபிள் பை 1 and itself. இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே 5 எடுத்துக்கலாம். 5 வந்து பாருங்க வெறும் 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ரிமைனிங் எதாலையும் ஆகாது. ஸோ 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ரிமைனிங் உள்ள நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்குது. அதாவது 2ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் உள்ள எதாலையும் டிவைட் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா அது பிரைம் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4ன்னு ஒரு நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 4 ஏன் பிரைம் நம்பர் இல்லை, 1ஆல 5ஆல டிவைட் ஆகுது. ஐ மீன் 1ஆலையும் 4ஆல டிவைட் ஆகுது, அது ஓகே. பட் ரிமைனிங் இங்க 2ஆல ஒரு நம்பரால டிவைட் ஆயிடுது. அதனால இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. பிரைம் நம்பர்னா இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 1 and itself. டோன்ட் வரி, எல்லா கான்செப்டையும் நம்ம வந்து கோடிங்ல நம்ம வந்து பாத்துறலாம். அக்கு வேறு ஆணி வேறு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் as include. இது பாத்தீங்கன்னா you have to do it in every program. IO stream using namespace standard int main return 0. first of all பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் வந்து எத்தனை டேர்ம்ஸ் தான் வாங்கணும். யூசர்ட்ட ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், enter number of terms. ஓகேவா? அதை பாத்தீங்கன்னா nன்ற ஒரு வேரியபிள்ல நம்ம வந்து வாங்கிக்கலாம், int n. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின்ல நல்லா படிங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா write a C++ program using a user defined function. ஒரு user defined function யூஸ் பண்ணி நம்ம ஃபிபனாசி சீரிஸை நம்ம வந்து ஜெனரேட் பண்ணோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபிபோன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபிபோ ஆஃப் n அதை நான் வந்து கால் பண்றேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம மேலே எழுதிக்கலாம். it will not return anything. ஸோ அதனால void. இங்கே இன்ட் கொடுக்குறோம், ரிட்டர்ன் 0. இந்த 0ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் நம்பர். அந்த இன்டிஜர் நம்பரை நீங்க ரிட்டர்ன் பண்ணனால இங்க இன்ட் கொடுக்குறோம். ஸோ இங்க ஃபிபோல பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ரிட்டர்ன் பண்ண போகுது, அதனால void ஃபிபோ. ஓகேவா? int n. ஸோ n டேர்ம்ஸ்க்கு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? அதனால நம்ம ஒரு ஃபார் லூப் எழுதிக்கலாம். int I equal to 1, I is less than or equal to n, I plus plus. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேரியபிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு 0வா வரணும். 0வா நீங்க எப்படி வர வைக்கலாம், ஒரு நம்பரை நெகட்டிவ்லயும் எடுத்து இன்னொரு நம்பரை பாசிட்டிவ்லயும் எடுத்தோம்னா ஆப்வியஸா இது 2 ஆட் பண்ணும்போது 0 வந்துடும். -1 1. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்க புக்ல இது கொடுத்துருந்தாங்க, அதுக்காக நான் சொல்றேன். ஏன் வந்து ஏவை வந்து -1 எடுத்தாங்க, பி வந்து +1 எடுத்தாங்கன்னா. ஓகேவா? மேபி இனிஷியலைசேஷன்ஸ் வேல்யூ மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். int a equal to -1, int b equal to +1. அடுத்து நான் என்ன சொன்னா, ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா c equal to a plus b. ஓகேவா? பண்ணீங்கன்னா இந்த கேஸ்ல 0 வந்துடும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப நல்லா பாருங்களேன்,
0 1 இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம். இதை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. தேர்ட் டேர்ம் நீங்க எப்படி ஜென்ரேட் பண்றீங்க? தேர்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்டுக்கு பதிலாக நான் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி நான் வந்து எழுதிக்கிறேன். ரெண்டும் சேம் தானே, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்போ தேர்ட் டேர்ம் சி நமக்கு என்ன கிடைக்கும்? 0 + 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் உங்களுடைய சி. இப்போ அடுத்த டேர்ம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்டேட் பண்ணுவோம். ஏ பி இது கிடையாது. ஸோ உங்களுடைய ஏ வந்து இது, உங்களுடைய பி வந்து இது. அதாவது முன்னாடி பின்னு பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுல, அதுதான் இப்போ இது ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி. புரியுதுங்களா? இதை நம்ம ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் அடுத்த ரெண்டு லைன் சொல்லுவாங்க. A equal to B, B equal to C. ஓகேவா? இப்போ நீங்க இதை நீங்க இன்னும் கூட நீங்க வந்து டீப்பா போலாம்ப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீரோ ஒன் ஒன் இருக்குல்ல, இப்போ 2 ஆயிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டை நம்ம வந்து ஆட் பண்ணோம். ரெண்டு ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இப்போ அடுத்த இதுக்கு இந்த ரெண்டு மாத்துறீங்களா, நம்பர் மாறுதுல்ல. ஸோ இனிஷியலி இதான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆச்சு, செகண்ட் நம்பர் ஆச்சு. இப்போ அடுத்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒன்று ஷிஃப்ட் ஆகுது. ஸோ செகண்ட் நம்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் நம்பர் ஆகுது. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைச்சதுல ஒரு சம், அதான் என்னோட செகண்ட் நம்பர் ஆகுது. புரியுதுங்களா? இனிஷியலி இப்படி தான் இருந்துச்சு ஏபிசின்னு. இப்போ நம்ம அடுத்த இது கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? என்னுடைய செகண்ட் நம்பராக இருந்தது பி பார்த்தீங்கன்னா ஏ ஆயிடும், எனக்கு சம் கிடைச்சதுல அது பார்த்தீங்கன்னா பி ஆயிடும். அதான் இந்த அப்டேட் இந்த இது பண்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து சி அவுட் சீன் கொடுத்தனா நமக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் கிடைச்சிடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணலாம். பண்ணோம் ஹார்ம் ஆன் தட். எக்ஸசைஸ் நம்பர் 5 நான் வந்து வச்சுக்கிறேன். இட் இஸ் கிவிங் மீ எரர். என்னன்னு கேட்டிங்கன்னா, சி வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் தி ஸ்கோப். டிக்ளேர் பண்ணிட்டா போச்சு. இன்ட் சி. ஓகேவா? எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு 0. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் பண்ணும் போதும் நம்ம என்டெல் கொடுத்துக்கலாம். என்டெல்னா ஒவ்வொரு சி அவுட்டோட அவுட்புட்டும் நெக்ஸ்ட் லைனில் எனக்கு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணால் 10 கொடுத்தோன்னா நமக்கு பாருங்கள் ப்ராப்பராக அந்த 10 டேர்மும் வந்துருச்சு. 0 1 1 2 3. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு 2 பார்ட் இருக்குன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து 2 பார்ட் இருக்கு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, we have to generate the Fibonacci series. அந்த ஜென்ரேட் பண்ண ஒவ்வொரு டேர்மே அடுத்து நம்ம பிரைமா இல்லையான்னு செக் பண்ணணும். 0 பிரைமா 1 பிரைமா. நான் ஆல்ரெடி சொன்னேன், 0வும் 1ம் பார்த்தீங்கன்னா நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அதோட மீனிங்னா என்னன்னா, அது பிரைமும் இல்லை காம்போசிட்டும் இல்லை. நான் சொல்ற கண்டிஷன்ல வந்துச்சுன்னா பிரைம், இந்த கண்டிஷன்ல எதுவும் இல்லைன்னா காம்போசிட். 3 ஆப்ஷன் தான். ஸோ நம்ம அந்த நம்பர் எங்க ஜென்ரேட் பண்றோம்? சீன்ற இடத்துல தான் அந்த நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்றோம். இங்க தானே ஜென்ரேட் பண்றோம். அந்த ஜென்ரேட் பண்ற இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிடுறேன். அகைன் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபிபோன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தோம். அந்த ஃபிபோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நான் பிரைம் செக்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். இந்த ஸ்பெல்லிங் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம்ப்பா. என்ன வைக்கிறீங்களோ அதை இங்க எழுதணும். இங்க நம்ம எப்படி ஃபிபோன்னு வச்சா அந்த ஃபங்க்ஷன் நேம் ஃபிபோன்னு எழுதிருக்கோம்ல, அதே மாதிரி தான் பிரைம் செக் ஆஃப் சி. இப்போ இதுக்கு மேல void என்ன நேம் வச்சிருந்தோம், பிரைம் செக். ஐ ஜஸ்ட் காப்பி. பிரைம் செக் ஒரு வேல்யூ வாங்குது. ஸோ இன்ட்டு நம்மன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே. இப்போ என்னுடைய நம் பார்த்தீங்கன்னா 1 இருந்தாலும் என்னுடைய நம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர் கண்டிஷன். இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கேஸும் மேட்ச் ஆகும். ரெண்டுல எது ட்ரூவா இருந்தாலும் அதுதான். என்னோட நம் பார்த்தீங்கன்னா 0வா இருந்தாலும் சி அவுட் ஃபர்ஸ்ட் அந்த நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். பிரிண்ட் பண்ணிட்டு நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் உதாரணம். இப்போ இது வரைக்கும் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். கம்பைல் அண்ட் ரன். 10. எனக்கு பாருங்க, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்க்கு மட்டும் தான் வருது. ஏன்னா நம்ம 0 1க்கு தான் வச்சிருந்தோம். உங்களுடைய நம்பர் ரிமைனிங்கா இருந்துச்சுன்னா என்னன்றதை நம்ம வைக்கல. இங்கே தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். 0 1 இருந்தால் நம்ம ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து சொல்லிடலாம் அது பிரைமோ இல்லை காம்போசிட்டோ இல்லைன்னு. ரிமைனிங் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த பிரைம் நம்பர் லாஜிக் நம்ம வந்து செக் பண்ணணும். எல்ஸ்ல தான் வச்சுட்டேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 2 ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 2 அண்ட் அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் கீழே வைப்பேன். அதுதான் i லெஸ் தேன் நம், i ++. ஓகேவா?
இந்த சேம் திங் நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா less than நமக்கு பதிலா less than or equal to num minus 1 வைக்கலாம். both are same. நம்ம என்ன பண்ணோம் 4 prime நம்பரா இப்போ நம்ம வந்து 5 prime நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் 2 3 4 இந்த மூணால அது வந்து டிவைட் ஆகக்கூடாது. ஏன்னா 1 5 ஆல டிவைட் ஆயிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்றேன் இதை நம்மன்னு வச்சுக்கோங்க. I have to start from 2, I have to end with num minus 1. அதுதான் இங்க நம்ம பண்ணியிருக்கோம். start from 2 end with num minus 1. இங்க less than or equal to பதிலா இங்க minus 1 எடுத்துட்டோம்னா வெறும் less than கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன செக் பண்ணா if என்னுடைய இந்த நம் இந்த i ஆல டிவைட் ஆகக்கூடாது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம் num mod i. இந்த நம் உதாரணத்துக்கு இங்க 5 வச்சுக்கோ. இங்க உனக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் உனக்கு இங்க கிடைக்கும் 2 3 4 உனக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 2 ஆல டிவைட் ஆகக்கூடாது 5 3 இதை செக் பண்றோம்ல. அப்படி ஒருவேளை டிவைட் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேயே பிரிண்ட் பண்ணிடலாம். அது வந்து cout num which is composite னு prime number கிடையாது. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ரிட்டர்ன்னு நம்ம இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் அதோட முடிஞ்சிடும். ஃபங்க்ஷனை விட்டே வெளியே வந்துடும். ரிட்டர்ன்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? வேற கீழே இருக்க பாக்கி இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டோ பார்க்காது. ஓகேவா? சப்போஸ் என்னோட ப்ரோக்ராம் இது எல்லாம் முடிச்சுட்டு இந்த லூப்லாம் கம்ப்ளீட் ஆகி கடைசி வரைக்கும் இங்க வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து இதுவாக தான் இருந்திருக்கும். ஒருத்தன் வந்து கடைசி லெவல் கேமுக்கு வந்திருந்தானா, ஒரு கேம்ல 10 லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் 10வது லெவல் வந்திருந்தானா என்ன அர்த்தம், அவன் முன்னாடி லெவல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்து கடந்திருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த இதுல எதுவுமே மாட்டலனா எதாலையும் டிவைட் ஆகல. டிவைட் ஆகலன்னா என்ன அர்த்தம், அந்த உங்களுடைய நம்பர் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். ஆஸ் யூசுவல் நம்ம எண்டல் கொடுத்துக்கலாம், அப்போதான் நமக்கு நியூ லைன்ல நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். I hope it will work. So enter number of terms 10 கொடுத்துக்கலாம். ஓஹோ we are getting நமக்கு டபுளா கிடைக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க கீழேமே நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். கீழே நம்ம பிரிண்ட் பண்ண தேவையில்ல. பிரைம் செக்ன்ற ஃபங்க்ஷன்ல மட்டும் தான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். ஃபிபோல எதுவுமே வைக்கல, மெயின்ல வைக்கல, பிரைம் செக்ல தான் நம்ம அந்த நம்பர் எப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ ரிமைனிங் எல்லா டாப்ஸும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். இப்போ நான் 10 கொடுத்தேன்னா ஸ்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா நியூ லைனில் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே எண்டல் வைக்கல. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வர அவுட்புட் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு. எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துருச்சு. ஸோ இந்த அவுட்புட்டை தானே உங்கள் புக்கில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். 10 கொடுத்துருந்தோம்னா நான் இப்படி ஓரமாக வச்சுறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. 0 neither prime nor composite, 1 neither prime, அடுத்து 1, அடுத்து 2 3 5 பார்த்தீங்கன்னா prime, 8 composite, 13 prime, 21 34 பார்த்தீங்கன்னா composite. ஸோ இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சி அவுட்ல ஃபிபனாசி சீரீஸ்ன்னு வந்து வச்சிருக்காங்க. நம்மளும் அதை வந்து வச்சுக்கலாம். நோ ஹார்ம் ஆன் தட். ஓகேவா? சி அவுட் எண்டல். ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா 10 டேர்ம்ஸ் தான் இருக்கணுமான்னு கிடையாது. இப்போ 0 டேர்ம்ஸ் கொடுத்தனா எந்த டேர்மும் ஜென்ரேட் ஆக கிடையாதா? 0 டேர்ம்ஸ் கொடுத்தனா எதுவுமே ஜென்ரேட் ஆகலை. கீழே பாருங்க எந்த டேர்ம்ஸும் இல்லை. இப்போ பாருங்க எக்ஸிக்யூட், நம்ம 1 டேர்ம் கொடுத்தோன்னா வெறும் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 மட்டும் நமக்கு வந்து வரணும். பாருங்க 0 மட்டும் வருது. இப்போ எக்ஸிக்யூட், இப்போ நம்ம வந்து 2 டேர்ம்ஸ் கொடுத்தோன்னா 0 and 1 மட்டும் வரணும். இதான் அதான ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸோட மீனிங்கு. 0வும் 1ம் மட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம 3 டேர்ம்ஸ் கொடுத்தோன்னா 0 1 1 இந்த 3 வரணும். ஓகேவா? 3 டேர்ம்ஸ் கொடுத்தனா. 4 டேர்ம்ஸ் கொடுத்தனா நமக்கு எக்ஸ்ட்ராவா அடுத்த டேர்ம் நமக்கு வந்து வரும். ஓகேவா? 4 டேர்ம்ஸ் கொடுத்தனா 2வும் வரும். அந்த வகையில தான் உங்க புக்ல வந்து 10 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10 டேர்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அவுட்புட். இந்த அவுட்புட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோடும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. நீங்க இந்த கோடு கூட நீங்க வந்து அடிச்சுக்கலாம். உங்க புக்லயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ண அதே மாதிரி தான் எங்க மெயின் ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சேம் தான் ஃபிபோவும். பட் சில பிரச்சனை இருக்கு இந்த இடத்துல வந்து கோட்ல. ஓகேவா? அவங்க வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயே அவங்க சியை பிரிண்ட் பண்ணிட்டு இங்க பண்ணல. நம்ம வந்து மொத்தமா பிரிண்டிங் ஃபுல்லா நம்ம இங்க மேலேயே வச்சுக்கிட்டோம். ஓகேவா? சேம் தான் ஆல்மோஸ்ட்.
ஓகேவா. அடுத்து இந்த இடம் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம காம்போசிட்னு வந்துச்சுன்னா டேரெக்டாக ஃபங்க்ஷன் அவுட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து போடலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன முக்கியம்னா அவங்க சொன்ன லாஜிக்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்களா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சு தான் ஃபிபனாசி சீரிஸ் பண்ணியிருக்கேன். எஸ், நம்மளும் அதான் பண்ணியிருந்தோம். அடுத்து ஒவ்வொரு டேமும் ப்ரைம் ஆர் காம்போசிட்டாக நம்ம செக் பண்ணிருக்கோம். எஸ், ப்ரைம் செக்னு அவங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, நம்ம செக் ப்ரைம்னு வச்சிருக்கோம். ப்ரைம் செக் தான் நம்மளும் வச்சிருக்கோம். ஓகேவா. யா, தட்ஸ் இட். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோட். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸான கோட்ஸாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாலியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த கோடையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா.